இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். இப்ப நம்மை நம்பிக்கைக்குள்ளும் விசுவாசத்துக்குள்ளும் வழி நடத்தி கொண்டு வருவது எது? வார்த்தை. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையானது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன பண்றோம்? புரிந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவரின்படி வாழ்ந்து ஒரு பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகும்படி நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த செய்திக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன பைபிள் படி அவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தோமா எப்படிப்பட்டவரா இருந்தாரு? ஆமா. யாக்கோபு எப்படிப்பட்டவரா இருந்தாரு? ஆமா, ஒரு ஏமாற்றுகிறவரா இருந்தாரு. யோனா என்ன பண்ணாரு? ஒரு அந்த தீர்க்கதரிசி ஒரு பொறுமை இழந்தவரா இருந்தாரு. பேதுரு என்ன பண்ணாரு? மறுதலிக்கிறவரா இருந்தாரு. தாவீது ஆமா, பத்சேபாள் விஷயத்துல பலகீனமா இருந்தாரு. ஆபிரகாம் அதே நேரத்துக்கு ஒரு பொய்யனாவும் இருந்தாரு. மோசே என்ன பண்ணாரு? ஒரு கோபம் உள்ளவரா இருந்தாரு. பவுல் புதிய ஏற்பாட்டு காலத்துல பவுல் ஆமா, ஒரு கொலை செய்தார். லாசரு மரித்தவனாய் இருந்தார். இப்ப நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது, ஆமா, நாம் கிறிஸ்துக்குள்ளாக புது சிருஷ்டியாக புது அங்கமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த யோவான் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம படிக்கின்ற பொழுது படிச்சு பாருங்களேன். படிங்களா? 4ஆம் அதிகாரம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். இந்த யோவான் 4:4 இந்த உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இதுல வருது வாசனம் வார்த்தை. யோவான் 16. ஆமா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இருக்கட்டும், அது ஒரு வார்த்தை இருக்கிறது, பைபிள்ல இருக்கு, வேற திருவள்ளுவத்தில் இருக்கு. அநேக நேரங்கள்ல நம்மகிட்ட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறியாமலும் உணராமலும் இருக்கும்படியா அந்த உலக காரியங்கள் நம்ம என்ன பண்ணுது, அந்த சர்வ வல்லவருடைய தேவனை நாம் அறிந்து கொள்ளாதபடி அநேக காரியங்கள் நம்மை சேதப்படுத்துகிறது. அதே போல நம்ம அந்த பயணத்தை நோக்கி ஓடுகிறோம். இன்னைக்கு காலையில ஒரு சின்ன சம்பவம் தான். நெருங்கிய உறவுல ஒரு திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு என்னை போக சொன்னாங்க. கடந்த வாரமும் போன நிகழ்ச்சிக்கு, கடந்த வாரம் வர முடியல, இந்த வாரமும் போகணும் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டில் நான் போக முடியாது, எங்க அண்ணனை போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்க வீட்டில் என்னுடைய மனைவி என்ன பண்ணாங்க, மைக்கில் போட்டு உங்க அண்ணன் பேசுனாங்க. எங்க அண்ணன் சொன்ன, அவன் இந்த வாரமும் அந்த சங்கத்துக்கு போயிட்டானா, அங்கேருந்து என்ன கொண்டு வர போறான், எல்லாத்தையும் இழந்துட்டு வர போறான், தேவையில்லாம நம்மளுடைய வேலைகளை செய்ய அவன் முயற்சி பண்ண மாட்டேங்கிறான், இந்த மாதிரியே பண்றான் அப்படின்னு சொல்லி திட்டினார். எதை இழக்க போறோம்? இங்க இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை இழந்தாலும் நம்ம கர்த்தருக்குள்ள எதை ஜெயிக்க போறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம மாற போறோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் நம்புவதால். அதே போல சங்கீதம் 118:8 நீங்க படித்து பாருங்க. 118:8 பக்கம் 744.
சங்கீதம் 118 வசனம் 8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நலம் நமக்கு எது நலம்? கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எந்த சூழ்நிலையிலும் நம்மளுக்கு நன்மையை தருவது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை. பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையின்படி சவுல் ராஜா அபிஷேகிக்கப்பட்டவராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? அநேக வாக்குறுதிகளை தேவன் கொடுத்திருந்த போதும் அதன்படி அவர் என்ன பண்ணல, நடக்கல. அநேகரால் மறுக்கப்பட்டாரு. சொந்த மனைவியாலும் புறக்கணிக்கப்பட்டாரு. சொந்த மகனாலும் ராஜ்ய பதவியை இழந்தாரு. ஆனா அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்து நீதியானதை அவர் செய்திருந்தால் என்ன பண்ணிருக்கலாம்? அவருடைய வாழ்வு 1 யோவான் 4:4 படிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிடம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த 1 யோவான் 1ன்னு போடுறது போல யோவான் 4:4 மட்டும் போட்டுட்டேன். அது என்னுடைய பிழை. அப்ப இந்த சவுல் ராஜா எவ்வளவு அந்த கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த பொழுது மிகவும் வேதனைக்குள்ளாராக இருந்தார். ஆனால் தாவீது என்ன பண்ணார்? அவர் வந்து இல்ல ஆனா அந்த மறுதலிக்க அவர் வந்து தவறா இருந்தாலும் கூட அவர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகல. அதனால அவர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். அதனாலதான் நம்ம இயேசு கிறிஸ்து கூட அந்த வரலாற்றில் என்ன பண்றாரு? தாவீது தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஆமா அப்படின்னு அவர் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு மேன்மை உள்ளவராக இருந்தார். ரெண்டாவது வந்து அந்த தாவீதின் குலத்துலதான் நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றார். இப்போ அதே போல வந்து இப்படி நம்ம சொல்லியிருக்கிற நம்ம வந்து 1 கொரிந்தியர் 10:12 1 கொரிந்தியர் 10:12 வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 12 பக்கம் 236 பக்கம் 235 36. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆமாங்க, நம்ம வந்து இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம மற்றவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். மற்றவங்களுடைய வாழ்க்கையை பத்தி இப்ப பேதுரு எப்படிப்பட்டவர், மோசே எப்படிப்பட்டவர், தாவீது எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இதை நம்ம இந்த உலக வாழ்க்கையில நம்மளும் அதை ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல கடந்து கொண்டு தான் வந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில இயேசு வந்து இந்த மாதிரி சிலுவையில் அறையப்பட போகிறாரு. இந்த மாதிரி அவர் வந்து பாடுபட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பேதுரு என்ன சொல்றாரு? நான் அந்த மாதிரி அனுமதிக்க மாட்டேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22வது வசனம் பக்கம் 25. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமா ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா பேதுருடைய நிலையை அவருக்கு தெரியல. நம்ம இப்படி பலகீனப்பட்டோம், நம்ம மறுதளிப்போம்னு சொல்லி தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன பெரிய ஒரு கடினமான ஒரு வார்த்தையை சொல்ல, நீ என்ன எத்தனை முறை மறுதளிப்பாய் என்று? 3 முறை மறுதளிப்பாய் என்று சொல்லுகிறார். அப்ப நம்மளுடைய பலகீனம் என்ன, பலம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப நம்ம வந்து ஒரு பலகீனமா இல்லாம பலமுன்னவனா வாழணும்னா என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். இந்த இறை வார்த்தையை
படிக்க வேண்டும். தேவன் வந்து அந்த இந்த நேரத்துல நான் எதுக்காக இந்த ஒரு இப்ப இந்த நேரத்துல எப்படி சொல்றேன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நான் அவங்கள போல இல்ல. நான் வந்து ம எதார்த்தமா நான் நல்ல ஆளு. புரியுதுங்களா? நம்மளை நம்ம என்ன பண்ணிக்குவோம்? மேட்டுமையா இருப்போம். ஆனா அப்படி இருக்கிறோமா? இல்ல. அப்ப வந்து ஒரு தாழ்ச்சி நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த பேதுரு வந்து தன்னை பற்றி அவன உணராத இதா இருந்ததுனால, நானு இறப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொன்னவன் கடைசியா என்ன பண்ணிட்டான்? 3 முறை அவர பார்த்ததே இல்ல. ஐயோ! எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதேபோல வந்து நம்ம கிறிஸ்துவை அறிந்த நம்ம வந்து, எப்படி நம்ம வந்து எந்த நேரமும் நம்மை வந்து பலகீனப்படுத்துகிற உலக பிரகாரமான காரியங்கள் அநேகங்கள் உண்டு. இப்ப அதேபோல நம்ம ஒரு வாரத்துல வந்து 6 நாட்கள் வந்து எங்கே நம்ம சஞ்சரிக்கிறோம்? உலகத்துல. இந்த ஒரு நாள் மட்டும் ஆண்டவர தேடி, "ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே! நீரே எல்லாம்." ஒரு 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 பக்தன் பாடியது போல என்ன சொல்றாரு? அம் அம் அ "உள்ளதெல்லாம் இழந்தேன்." எதையும் இழந்துட்டோமா நம்ம? "ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன்." என்ன இழந்தேன்னு தான் தெரியல. ஒண்ணுமே இழக்கல. ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக, நம்ம மேன்மை அடைவதற்காகவே இந்த நேரத்தை நம்மளுக்கு வந்து கர்த்தர் குடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை நாம் தொடர்ந்து பயன்படுத்துவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ இந்த நிகழ்வில தாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பகுத்தறிவதற்கு அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6:1, 2 நாம் அதை வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1, 2. பக்கம் 262. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமா, நம்ம வந்து ஒரு சிறு மந்தையா இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு சிறு மந்தையா இருக்கிறோம். நம்மளிடையே உள்ள குற்றங்களை அல்லது குறைகளை ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பகிர்ந்து நம்மளுக்குள்ள ஒரு ஜெபத்தினாலும் ஐக்கியத்தினாலும் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுல வந்து இன்னும் நம்மளுடைய சகோதர சகோதரிக்குள்ள ஒரு சில நேரத்துல நீங்க எதுவும் நினைச்சுக்காது, என்னடா இதெல்லாம் குறிப்பிட்டுக்காங்க. கலந்துரையாடலின் போது ஒரு பொது நிலையோடு ஒரு சில விஷயங்கள் நம்ம கலந்துக்கிறது இல்ல. அப்படியே என்னமோ நம்ம தெரிஞ்சு பேசுறோமா, அல்லது தெரியாம பேசுறோமா, அல்லது பேச வேணுமா, பேசாம இருக்கிறோமா அப்படின்னு கூட நம்ம இருந்துடுறோம். புரியுதுங்களா? அப்ப நம்மள்ட்ட வந்து அந்த ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு ஓப்பனான நிலை நம்மளிடையே வேண்டும். ஆ ஆ இந்த காரியங்களை குறித்து நம்ம வந்து தொடர்ந்து தியானிப்போம். அதேபோல வந்து இந்த ஈசாக்கு, ஏசா அவங்களுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, அந்த ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிங்களா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 27, பக்கம் 30. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபேக்காலோ யாக்கோப்பின் மேல் பட்சமாய் இருந்தாள். ஆமா, நேர்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தின்படி அந்த யாக்கோபு எப்படி இருந்தாரு? இந்த
யாக்கோபு குணசாலியும் குணசாலியும் கூடாரவாசியுமாய் கூடாரவாசியா இருந்தார். இப்ப நம்ம எப்படி வாசியா இருக்கிறோம்? ஏசாவை போல வனாந்திரவாசி 6 நாள் இருந்துட்டு ஒரு நாள் மட்டும் கூடாரவாசியா இருக்கிறோம். அப்ப அந்த போராட்டத்துல நம்ம ஜெயிக்க முடியுமா? அப்ப அனுதினமும் என்ன பண்ணணும்? வேதத்தை நாம் வாசிக்கணும். அந்த வார்த்தையை வந்து நம்மளோட நம்ம ஜெபத்துல என்ன பண்ணணும்? அதை வந்து தியானிக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம தொடர்ந்து அந்த ஆண்டவருடைய அந்த தலைப்புல சொன்ன இல்லையா, ஆண்டவருடைய வார்த்தை வலிமையும் வல்லமையும் வாய்ந்தது, அதை அனுபவிக்க முடியும். நம்ம அதை உணராதபடிக்கு அந்த இன்னைக்குள்ள இந்த காலை தியானம் காலை தியானம் பரலோக மன்னா படிச்சது இல்ல என்ன வாசிக்கல, ஆனா இல்ல அந்த அமைப்புக்குள்ள வரல, நம்ம இருக்கட்டும். அப்ப இருக்கட்டும் சொல்றேன். இந்த கூடாரவாசியாய் நாம் வந்து யாரு போல வாழணும்? யாக்கோப்பை போல நாம் கூடாரவாசியா இருக்கணும். இந்த வனவாசியா இருந்ததுனால அவன் ஒரு மூத்த சகோதரன், அவனுக்கு தான் சிரேஷ்ட புத்திர பாகம், பெற்றோர்களை காக்க வேண்டும் என்ற கடமை இருந்தது. பெற்றோர்களுடைய கீழ்ப்படிதல் இருந்தது. ஆனா அவன் எப்போதுமே இப்போ என்ன பண்ணான்? இந்த வாழ்க்கையை விரும்பாம அவன் என்ன பண்ணிட்டான்? காட்டுல போய் சுதந்திரமா தெரிஞ்சான். அதோடு கூட என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல அம்மா அப்பா அந்த ரபேக்கா ஈசாக்குனுடைய அந்த பணிவில் இல்லை. அவன் என்ன பண்ணான்? அந்த 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படிக்கல. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 34. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியனுடைய குமாரத்தியாகிய யூகித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். பாத்தீங்களா? அவன் அந்நிய பெண்களை போயிட்டு என்ன பண்ணான்? பெற்றோர்கள் எடுத்து வச்சிருக்க திருமணம் அது அவனுக்கு ஏங்க இல்ல. அந்நிய பெண்களை போய் கானானிய பெண்களை போய் என்ன பண்ணாரு? அவர் திருமணம் செய்தார். அப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிற நம்ம ஒரு கூடாரவாசிகளாய் வாழ்கின்ற பொழுதுதான் அவருடைய அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் நம்ம என்ன பண்ண முடியும்? அனுதினமும் சுவைத்து பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், அவருடைய வழிநடத்தல் நம்மளை பாதுகாக்க முடியும். இப்படி நம்ம வந்து இந்த ஒரு கூடாரவாசியாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நாம் வந்து இந்த ஏசாவை போல ஒரு வனாந்திர என்னங்க வனாந்திரவாசியா இருந்தோம்னா, இந்த ஒரு கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள்ளாக, அவருடைய அன்பின் அரவணைப்புக்குள்ளாக, அவருடைய வழி உள்ளாக நம்ம இருக்க முடியாதுங்கிற ஒரு மைய கருத்து தான் இதனுடைய அடிப்படை சாராம்சமா இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா, இந்த அவன் இந்த ஒரு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கல. எபிரேயர் 12:17. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதனவென்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஆமா, அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனா உண்மையிலுமே வந்து ஏசா வந்து ஒரு வகையில் என்ன ஆகுது? நல்ல ஆளு தான். யாக்கோப் வந்து ஒரு தடவை வந்து பிரயாணப்பட்டு அவனை சந்திக்கிட்ட பொழுது இவன் என்ன நினைக்கிறான்? நம்மளை வந்து அண்ணங்காரன் அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நம்ம பெற்றுக்கொண்டதுனால நம்மளை சேதப்படுத்துவான், காயப்படுத்துவான்னு நினைச்சு போகும்போது கூட அவர் என்ன பண்றாரு? கட்டி அரவணைத்து முத்தமிட்டு, இது உன்னோட பின்னாடி இவ்வளோ மந்தைகள் பொருளெல்லாம் வருது, யாருக்கு பண்ணணும்? உனக்கு எனக்கிட்ட நிறைய இருக்கு தேவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அன்பா இருக்கிறான். அதே போல வந்து இன்னொரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு அப்பாவுக்கு செய்யணும் அப்படிங்கும்போது என்ன பண்றான்? ஓடி போயிட்டு நல்ல உணவை தான் கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனாலும் இவன் அந்த மாதிரி கொண்டு வந்தது கூட அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு 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 கூழ் மாதிரி செஞ்சு கொடுத்து சேஷபுத்திர பார்த்து இழந்தான்ல, அதை மறைத்து தன் தந்தைகிட்ட என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை பெறணும் கூட ஒரு எண்ணத்தோட தான் அவனும் போயிட்டு வெளியில போயிட்டு வந்தான். இது மாதிரி ஒரு ஏமாற்றுக்கிறவன் எப்படின்னா, தான் செய்த தவிர நியாயப்படுத்துகிறவனா இருந்தான். நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய குறைகளை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம என்ன பண்ணாம கோவப்பட்டதே ஒரு சில நேரத்தில் நம்ம கோவப்பட்டுருவோம் வீட்டில். அது என்ன பண்ணுவோம்? நியாயப்படுத்துவோம். ஆனா அது மாதிரி
நியாயப்படுத்தாத அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலே ஒப்பிட்டு நம்மை நாம என்ன பண்ணணும்? நிதானித்து ஆராய்ந்து இருந்தோம்னா ஒரு நல்ல பங்கை நாம் பெற முடியும். அதே போல வந்து இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம்னா, அவன் திலைலாலா அந்த சகோதரி அந்த ஆ? தெலிலா அந்த அந்த பகுதி இருந்தா ஒரு வாசிங்கல்ல. எனக்கு அது எழுதலமா. அந்த குறிப்பு மட்டும் நிகழ்வை மட்டும் சொல்றேன். அந்த சகோதரி மடியில இருந்துகிட்டு அவர் கேட்பாரு. அவர் வந்து சிம்சோன் படிங்க சிஸ்டர். அது 2, 3 தடவை அவங்க 15ல வாசிக்கிட்டாலும் இல்ல நான் பொருள் சொல்லிடுறேன். நான் என்ன விளக்கமுன்னாலும் சொல்லிடுறேன். இருக்கட்டும் வாங்க. இருக்கட்டும். இந்த சிம்சோன் என்ன பண்ணாரு? அவர் வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய வல்லமை எங்கிருந்து கிடைக்கிறதுன்னு சொல்லி அவர் வந்து ஆமா ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதுல வந்து 16ஆம் அதிகாரம் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும். அது பகுதி உங்களுக்கு தெரியும். நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட பொருள் சாராம்சத்துக்காக என்ன வரேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்து சிம்சோன் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி அந்த பெண்ணினுடைய அந்த அரவணைப்பை விரும்பி அந்த பலகீனத்தில் இருந்ததுனால எங்க இருக்குன்னு சொன்னதுனால அவர் வந்து பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய ஆமா அந்த ஏன் அதையே விரும்பி ஓடணும். அதே போல நம்மளிடையே உள்ள ஏதேனும் இருக்கும். கோபங்கள் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், பொறாமைகள் இருக்கலாம். என்னங்க நாம அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம வந்து கடந்து போகும்போது நம்ம மீண்டும் மீண்டும் அந்த அந்த நிலையில நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்த சொல்ல வரேன். இப்ப அந்த சிம்சோன் வந்து அந்த தினம் தினம் பாதிக்கப்பட்டார் இல்லைங்க அந்த பெண்ணினால போராடினாங்களே. அப்ப அதை வந்து விட்டு விலகி இருக்கலாம்ல. நான் யாரு? ஏன் அவன் அதை தேடி போனான்? அதே போல நம்மளும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில பார்க்கும்போது எது நம்மளை ஜெப நேரத்தை திருடுது, அல்லது நம்மளுடைய அன்பை திருடுது, அல்லது நம்மளுடைய நம்பிக்கை திருடுகிற விஷயங்கள் எது? நம்ம எவ்வளவு பெரிய சத்தியங்களை எல்லாம் கேட்டு வச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்ம ஒரு சில நேரத்துல என்ன பண்ணிடுறோம்? நம்மளை அறியாமலே பலகீனப்பட்டு போயிடுறோம். அப்ப நம்மை நாமே அதுதான் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை என்னது? இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதுன்னா ஜீவன் உள்ளது. அது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கின்ற பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? சரி செய்து கொள்ள முடியும். இப்பவே ஒரு யதார்த்தமாவே நம்ம ஒரு வீட்டை சாத்திட்டு ஒரு 3 நாள் வெளியில போயிட்டு வந்தோம்னா, வீட்டை புழங்காம இருந்தாலே என்ன வீட்டுல எவ்வளவு இருக்கும்? தூசி அவ்வளவு வந்துருது இல்லையா? அதே போலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்காமலும் ஜெபம் பண்ணாமலும் நம்ம இருந்தோம்னா நம்ம அந்த மாதிரி தூசி அடைந்த நிலை ஏற்படும் அப்படிங்கிறத இந்த காரியங்களுக்காக தான் இந்த பகுதியை நான் எடுத்துக்கொண்டது. அதே போல வந்து இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நம்ம வாழ்கின்ற பொழுது நம்ம அநேக ஆசீர்வாதங்களை பெற முடியும். இந்த அந்த அதன் மையமாக வைத்துதான் யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 4, 5. பக்கம் 141. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கிட்டு அவனுக்கு என்ன சொல்லுங்க, திருப்பி அதை வாசிங்க, அதே வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆமாங்க. இப்போ அந்த 10:4 படி என்னன்னு கேட்டீங்க, இதோடைய விளக்கங்களை சொல்றேன். தேவனுடைய மந்தையில் நாம் வந்த பின்னர் நாம் நம்முடைய எல்லா நம்பிக்கையையும் பெரிய மேய்ப்பனிடம் வைக்க வேண்டும். அவர் தொடர்ந்து நம்மை பராமரித்து வருவதையும் நம்முடைய ஆவிக்குரிய நன்மைக்காக அவர் நம்மேல் காட்டும் உயர்வான அக்கறையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நல்ல ஆடுகளாய் இருப்போமாக. மந்தையை விட்டு வலதுபுறமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ நாம் வெளியே மேய்ந்து அலைகிறவர்களாக இருக்க வேண்டாம். அல்லது பசுமையான புல்வெளிகளையும் சுத்தமான தண்ணீர்களையும் விட்டு வெளியே கவர்ந்து இழுக்கப்பட்டு ஒதுக்கு வழி அருகே உள்ள முட்செடிகளையும் விஷச்செடிகளையும் மேயக்கூடாது. அல்லது சேறு கலந்த தண்ணீரையோ மனிதனின் யூகம் மற்றும் மாய கோட்பாடுகள் கலந்த கலப்பட தண்ணீரையோ குடிக்கக்கூடாது.
நாம் கர்த்தருடைய உண்மையான ஆடுகளாய் இருப்போமானால் அவர் சத்தத்தை அறிவோம். நாம் அறிந்து கொள்வதில் தவறு செய்வதில்லை. உண்மையான ஆடு அவருடைய அழைப்பிற்கு உடனடியாக பதிலளிக்கும். அவருடைய வழிநடத்தலுக்காக அவருடைய ஆடுகள் காத்திருக்கும். ஆமென். அப்ப நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனை நாம் பிரதர் இதுல நான் எடுத்து தரேன். அப்போ இது மாதிரி ஒரு நல்ல மேய்ப்பனை நாம் பெற்றிருக்கிறோம். அவருக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு ஜீவியம் ஜீவிக்க அவரை நாம் தொடர்ந்து வழி நடத்தணும். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்நாளுக்குரிய பரலோக மன்னா மே 18. விசுவாசிகளாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். எபிரேயர் 4:3. இதற்கான விளக்கம்: நம்முடைய விசுவாசம் எவ்வளவாக கிறிஸ்துவின் பேரில் நம்மை நம்பிக்கையுள்ளவர்கள் ஆக்குகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் அவரிலே இளைப்பாறுதலை பெறுகிறோம். அவரை முற்றிலும் நம்பினவன் முற்றிலும் இளைப்பாறுதலை அடைகிறான். ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு பூரண இளைப்பாறுதல் அவசியமானது. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது தேவ பிள்ளைகளுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆகையால் அந்த சிஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கான விளக்கத்தை அன்பு சகோதரர் ராஜா பிரதர் அவர்கள் நம்மளுக்கு விளக்கத்தை தருவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த நாள்ல பார்த்த இந்த சப்ஜெக்ட்ல கூட நம்ம வேத வாக்கியம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதற்கு கீழ்ப்படுகிற காரியத்திலே எவ்வளவு ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் நாம் பெற்றிருக்கிறோம், பெற்றுக்கொண்டும் இருக்கிறோம், பெறவும் இருக்கிறோம். அதை அசட்டை செய்தவர்கள் எப்படியான தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தத்தையும் இழந்திருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து தியானித்தோம். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையானது நம்மளுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வேதவசனம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நாளுக்கான மன்னா கூட நம்மளுக்கு வலியுறுத்துகிற காரியங்களாகவும் நம்ம பார்க்கிறோம். சகோதரர் அவர்கள் கொடுத்த அந்த ஆடு தண்ணீரை ஏங்கி தவிக்கிற போது அந்த காரியத்திற்குள்ளான தெளிந்த தண்ணீரை நாடி பசுமையான காரியங்களை தேடி அலையும் பொழுது அவர் நம்மளை நல்ல பசுமையுள்ள இடத்திற்கு வழி நடத்துகிறவராய், இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவராய் நம்முடைய மேய்ப்பர் இருக்கிறார். அந்த வகையிலே நம்மளை வழி நடத்துகிறார் என்ற ஒரு ஆலோசனையும் நாம் பெற்றுக்கொண்டோம். ஆகவே அந்த சங்கீத வார்த்தைகள் எல்லாம் நாம் சிந்தித்து கொண்டு அந்த ஒரு வார்த்தைகளின்படி நாம் முழு இளைப்பாறுதலை அடைய வேண்டியவர்களாய், அடைந்து கொண்டிருக்கிறவர்களாய், நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு நாம் காத்திருக்கிறவர்களாயும் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்கான இந்த மன்னாவில் கூட விசுவாசிக்கிறவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம்
ஒருவேளை நம்ம விசுவாசிக்காதவர்களா இருந்தால் நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாதவர்களா இருப்போம். அப்ப எதை விசுவாசிக்க வேண்டும் என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்விதான். எதை விசுவாசிக்க வேண்டும்? வார்த்தைகளை. இது நம்ம ரோமர் 10:17 படிக்கிறோம். படிங்க. விசுவாசம் கேட்கிறதுனாலே வரும். நம்ம விசுவாசம் எப்படி வரும்னா கேட்கிறதுனாலே வரும். அதனாலதான் இந்த ஆதார வசனத்துல நம்ம பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ அப்படின்னா, எதை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம்? வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம். எதை கேட்கிறவர்களாகிய நாம்? வசனத்தை கேட்கிறவர்களாகிய நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப இளைப்பாறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு சாம்பிளுக்கு கொடுக்கப்படுது. வேற விதமா சொல்லணும்னா, தேவன் கூட ஒரு கட்டளையாகவே கொடுத்தார். 10 கட்டளையில 6 நாள் வேலை செய்து விட்டு 7ஆம் நாளிலே 7ஆம் நாள்ல சர்வசாதாரணமா ஓய்ஞ்சிருங்க. தேவனுக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அவரை நம்ம அன்பு செய்யணும். ஆனா இந்த 7ஆம் நாள்ல உங்க உங்க வேலையிலேருந்தே ஓய்ஞ்சிருங்க அப்படிங்கிறதா. சரிங்களா? 6 நாள் வேலை பார்த்தது போதுங்க. நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஓய்ந்திருங்கள் அப்படிங்கிறத மனுஷனுக்குமே அந்த ஒரு கொடுக்குறார். மனுஷனுக்கு மட்டுமா கொடுத்தாரு? மனுஷன் வேலை பார்க்கலன்னா மாடு வேலை பார்க்குமா? மிஷினு, டிராக்டரு, உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் வேலை பார்ப்பாங்களா? இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளும் நம்மளுடைய அத்தியாவசியங்களுக்காக அநேக விஷயம் இளைப்பாறுதல் இல்லாம வேலை நடந்து கொண்டு இருக்கு. கடை திறந்துருக்கு, இன்னைக்கு சந்தை இருக்குது, அநேக விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. பஸ் ஓடுது, இல்லைன்னா இங்க நம்ம வர முடியுமா? ஆயினும் தேவன் இதை அவருடைய 10 கட்டளையில ஓய்வு நாளை என்ன பண்ண சொல்லியிருக்கிறார்? அனுசரிக்க சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அதுல எதற்காக ஓய்ந்திருக்கணும் அப்படிங்கும் போது நீங்க சொன்ன அந்த கருத்து வருது. என்ன கருத்து வருது? முழு மனசோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு நீங்க என்ன பண்ணுங்க, தேவனை அன்பு கூறுகிற அந்த ஒரு விஷயத்துல, தேவனை பற்றி சிந்திக்கிற விஷயத்துல, தேவனை அறிகிற அறிவுல அந்த முழு நாளும் நீங்க என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் எடுத்து அந்த வார்த்தைகளை கேளுங்க, அந்த வார்த்தைகளை தியானிங்க. மற்ற 6 நாளும் கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சகோதரர் கூட சொன்னார், ஒரு 6 நாள் உலகத்துல இருக்கிறோம், 7ஆம் நாள்ல மட்டும்தான் இங்க இருக்கிறோம். உண்மையா அப்படிதான் இருக்குது நம்மளுடைய சூழ்நிலைகள். சரிங்களா? இருப்பினும் இந்த நாளை கூட நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, முழு இளைப்பாறுதலுக்குன்னு தேவன் ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நீங்க அரபு நாடுகள்லாம் இருந்தீங்கன்னா, நம்ம அதிராபணத்தில் உள்ள அந்த முஸ்லீம் காலேஜில் பார்த்தீங்கன்னா லீவ் எப்போ தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை இல்லை. அப்ப நம்ம அங்கே வேலை பார்க்குற ஒருத்தராக இருந்தா நம்ம இங்கே கூடுகைக்கு வர முடியுமா? கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்க முடியுமா ஞாயிற்றுக்கிழமை தோறும்? ஆனா ஓய்வு நாள்ங்கிறது சனிக்கிழமை. ஆயினும் தேவன் நம்மளுடைய கூடுகையை ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கு உலகளாவிய அளவில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு முற்றிலும் ஒரு ஓய்வாக உலகளாவிய அளவில் கொடுத்துருக்கிறாருன்னா, நம்மளாம் கூடி வரணுங்கிறதுக்காக மனுஷனுடைய சமுதாயத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டாந்து நம்மளுக்கான இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை அது இல்லாம இருந்துச்சுன்னா, இல்ல சொல்றேன், இல்லாம இருந்துச்சுன்னா வச்சுக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்ப இது உலகளாவிய அளவுல சமுதாயத்துல தேவனுடைய திட்டமும் அவருடைய நீதியும் நம்மளுக்கான விடுதலையும் அதுல பொருந்தி வச்சிருக்கிறார். இப்படிலாம் அவர் செயல்பட்டவர் 6 நாள் அவர் வேலை செய்து 7ஆம் நாளிலே என்ன பண்ணாருங்க, ஓய்ந்திருக்கிறார். அப்படிங்கிறத பார்க்கும்போதுதான் அந்த ஓய்வு அல்லது இளைப்பாறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் பிரவேசிக்கக்கூடிய ஒரு காரியமாக தான் இந்த மே மாசத்தின் 18ஆம் தேதியினுடைய மன்னா நம்மளுக்கு சொல்லுகிறது. அப்ப எதுல பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னா, விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் அந்த வசனத்துக்குள்ளான சத்தியத்துல இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும். சரிங்களா? அப்ப
இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, 6 நாள் வேலை பார்த்து 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்கிறது தேவனே செஞ்சார். நமக்கும் அது ஒரு சட்டமாக நியமித்திருக்கிறார். அது வரைமுறையில சனிக்கிழமையா இல்லாட்டினாலும் ஞாயிற்றுக்கிழமையாச்சும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சிருக்கிற இந்த வாரத்தின் முதல் நாள்ல நம்ம கூடி வருவதற்கு, தேவனுக்குள்ளான சிந்தையிலே நாம் வழிநடத்தப்படுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கிற இந்த காரியத்துல அது வந்து நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அவர் கொடுத்த பிரமாணத்துல இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 நாள் நம்ம வேலை பார்க்கணும் இல்லையா? என்ன வேலை பார்க்கணும்? அப்படிங்கும் போதுதான் இந்த 7வது நாளா இருக்கிற வாரத்தின் முதல் நாள்ல வந்து இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களாய் நாம இன்னும் அதிகப்படியான உறுதியான விசுவாசத்துக்குள்ள வந்து அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு 6 நாள். அப்ப இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு, இந்த விசுவாசத்துக்குள் நாம் இன்னும் தெளிவாய் வருவதற்கு, சகோதரர் சொன்ன மாதிரி நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடிக்குன்னா என்னது? எதுல நிக்கிறவன்? எதுல நிக்கணும்? அந்த கேட்ட வசனத்துல நிக்கணும். கேட்காத வசனத்துல நிக்க முடியுமா? இப்ப எல்லாத்தையும் நம்ம வசனங்கள் எல்லாம் கேட்டு எல்லா சத்தியங்களும் புரிஞ்சு இருந்தாக்க நம்ம இங்க வர வேண்டிய அவசியம் இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? ஏன் வரணும்? அதாவது வந்தே ஆகணுங்கிறதுக்காக நீங்க சொல்ற ஒரு கட்டளையா இருக்குது. சரிங்களா? நீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்க, எதுக்கு வரணும்? கத்துக்காதனாலதான் வர்றோம், அது உண்மை. சரிங்களா? அப்ப ஓரளவு கத்துக்கிட்டவர்கள் என்ன பண்றாங்க? அது கத்துக் கொடுப்பதற்காக வர்றாங்க சத்தியங்களை. கற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருமே கத்துக்கிட்டு இருந்தோம்னா இங்க வரணுமான்னு கேக்குறேன். இல்ல, நான் அந்த பதிலுக்குள்ள நான் போகவும் இல்லை, அந்த கேள்விக்குள்ள போகவும் இல்லை. எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம்னா நம்ம வரணுமா இங்கே? காத்துக்கொள்வதற்காக வரணும். ஓகே. அதை கற்றுக்கொண்டீங்கன்னா, எல்லாத்தையும் கத்துக்கொண்டீங்கன்னா, நீங்க உலகத்துல போய் இருக்கிற அந்த கோடி கணக்கான ஜனங்கள் மத்தியில இதை போய் நீங்க காமிக்க முடியுமா? பக்கத்து வீட்டிலே காமிக்க முடியல. அட்லீஸ்ட் உன் சகோதரனாகிய, உன் சகோதரியாகிய, உன் சகோதரனாகிய சகோதரியாகிய அப்படிங்கிற சத்தியத்தில் உள்ள சகோதர சகோதரிகளை எங்கதான் நம்ம கிடைக்கும்? நம்ம எல்லாம் சத்தியம் கத்துக்கிட்டோங்க. அந்த அன்பை காண்பிப்பதற்கு நம்ம போன வாரத்துல கூட பார்த்தோம். 10ஆம் அதிகாரம் 23, 24. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினதை உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப புத்தி சொல்வதற்கு வரணும். அது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் கவனித்து நற்கிரிகைகளுக்கு அன்பையும் காட்டுறதற்கு நம்ம உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் அந்த அன்பெல்லாம் காட்டிட முடியாது. அப்படி காட்டணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க 24 மணி நேரமும் ஒரு பலவீனமான, ஒரு சோகமான, ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா நம்ம ஊர்லயே எந்த இடம்னு சொல்ல முடியுமா? அது எப்பயுமே நித்தியத்துக்கு செத்தவங்க அன்னைக்கு அழுதுட்டு வந்துருவாங்க. வீட்டுல கூட நிம்மதியா தூங்கிடுவிய. மனசு அலப்பாகிறது. ஆஸ்பத்திரி யாராச்சும் ஒருத்தர் படுத்து தானே கிடப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆதரவற்றவர்கள். அப்படி போய் நம்ம அங்கே போய் சேவை பண்ணணும், உலகத்தாருக்கு போய் சேவை பண்ணணும்னா எத்தனையோ கோடி ஆஸ்பத்திரி இருக்கு. அதுல ஒரு ஆஸ்பத்திரி நீங்க பிடிச்சிக்கிட்டு போய் 24 மணி நேரம் சேவைன்னு வேலை பார்த்தோம்னா போதுமா? டைம் நம்மளுக்கு பத்தாது. அப்படியெல்லாம் நம்மளை செய்ய சொல்லி இருக்கிறாருன்னா நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது போய் செய்யலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, நம்ம எல்லாவற்றையும் கற்றவர்களா இருந்தால், ஒருவேளை இந்த சத்தியத்தெல்லாம் தெளிவா கற்றவர்களா இருந்தா, நம் சகோதர சகோதரிகளாகிய, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சகோதர சகோதரிகளாகிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய சேவைகள்
அன்பு, அந்த பரிதவிக்கிற நிலைமையில் காட்டக்கூடிய அன்பு, அந்த இரக்கம், விட்டு கொடுத்து போறது, எதிர்பார்ப்பை தனித்து, இவ்வாறாக நம்மளுக்குள்ளாக இங்க இருக்கிற அந்த சமாதான கட்டுக்குள்ளாக ஒருமைப்பாட்டில் நம்ம இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்படி அந்த அன்பை காமிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாத்தீங்களா? அதுக்காக வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இங்க வரணும். ஒருவேளை சத்தியம்லாம் தெளிவா கத்துருந்தீங்கன்னா, ஒரு சில பேர்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் வராதவர்களும் உண்டு. சரிங்களா? அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப இதை கற்றுக் கொடுப்பது அல்லது கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அதை செயல்பாட்டில் கொண்டாந்து காமிப்பதற்கு நீங்க உண்மையிலேயே தேவனை அன்பு கூறுகிறவர்களா இருந்தா, போன வாரம் ஒரு வசனம் படிச்சோம். என்னது? 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு அப்ப கூறுவான்? அந்த சக சகோதரன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலகத்துல உள்ள அப்பா அம்மா, நம்ம அண்ணன் தம்பி, பிள்ளைகள், நண்பர்கள், சமுதாயத்துல, உலகத்துல மற்ற ஏனையர் இருக்காங்களா, அவங்கள பத்தி சகோதரன் சகோதரின்னு சொல்லல. இந்த இடத்துல சொல்லப்படுற சகோதரன் சகோதரி யாரு யாரு? இந்த ஐக்கியத்துல அன்பின் ஐக்கியத்துல இந்த இந்த சத்தியத்தின் நிமித்தம் தான் நம்ம எல்லாம் இங்க ஒண்ணு சேர்ந்துருக்கோம். நல்லா கவனிங்க. வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? அப்ப நம்ம வாசிச்ச வசனத்தை பாருங்க. விசுவாசித்தவர்களாகிய நானோ அப்படின்னா இருக்கு, நாமோ அப்படின்னா எல்லாம் சேர்ந்து எதை விசுவாசித்தோம்? வசனத்தை. நாம் இந்த பாடத்துல கற்றுக்கொள்கிற அந்த நாள்ல ஆராதனையில கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம்லாம் எதுலங்க? அந்த வசனத்தோடு நாம் ஒன்றித்து இருக்க வேண்டும், அந்த வசனத்தோடு ஏங்க வேண்டும், அந்த வசனத்தோடு ஒரு நாள்ல மட்டும் இல்ல, 6 நாளும் ஏங்க வேணுங்கிற அந்த ஒரு விஷயம் எப்படி ஆகுதுன்னா, 6 நாள் நம்ம வேலை பார்க்கணும். இந்த 7ஆம் நாள்ல வந்து இந்த வசனத்துக்குரிய காரியத்துல கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டத இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் மத்தியிலும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? முதல்ல காமிக்கணும். அத வசனத்தின் அடிப்படையில் சொல்லும் பொழுது, உங்களுடைய சகோதரர்களிடத்திலே, விசுவாசிகள் இடத்திலே விசேஷ விதமாய் அன்பு காமிங்க அப்படிங்கிறார். சரிங்களா? உலகத்தார் மேலேயும் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. விசேஷ விதமாய் சகோதர சகோதரிகள் இடத்துல, விசுவாசிகள் மத்தியில, இந்த சத்தியத்துல வந்திருக்கிறவங்க மத்தியில, நீங்க இங்க உள்ள உண்மையான கடவுளுடைய தன்மையில இருக்கிற சகோதரனையும் சகோதரியும் அன்பு காமிக்கலன்னா, நம்ம அங்கே போய் பிதாவை நான் அன்பு காமிக்கிறேங்கிறது போய் பேசுற மாதிரி. ஆகவே அதை தான் இங்கே ஒரு விஷயமாக சொல்லும் பொழுது, நாம் இங்கு கற்றுக்கொள்கிற இந்த சத்தியம் அல்லது கற்றுக்கொண்டதை பிரதிபலிக்கக்கூடிய அல்லது அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல்ல எங்க இருக்குன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல இருக்கு. அதுதான் நம்ம விசுவாசித்தவர்களாகிய நாமும் முதல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமையில சகோதர சகோதரிகளோடு சமாதானத்துல இருந்தோம்னா நம்ம இளைப்பாறுதல்ல பிரவேசிச்சிருக்கிறோம். ஒருவேளை சகோதர சகோதரிகளோடு நாம் சமாதானத்துல இல்ல, ஒரு வெறுப்புணர்வோட இருக்கிறோம், ஒரு எதிர்மறையான சிந்தையில இருக்கிறோம்னா, நம்ம சிந்தையும் அவங்க சிந்தையும் வேறுபட்டு இருக்குன்னா, அந்த இளைப்பாறுதல் அப்படின்னா என்னது? இளைப்பாறுதல்னா என்னது? இளைப்பாறுதல்னா என்ன அர்த்தம் கேட்கிறேன்? ஓய்வு எடுக்கிறது. நம்ம நீங்க சொன்னீங்கல்ல, மனசளவுல நம்ம மனசுக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்கிறோம்னு ஒருத்தர் சொன்னீங்கல்ல, நிம்மதி இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த நிம்மதி இழப்பானது எதுல இருக்கு? இந்த இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுது. சரிங்களா? அந்த இளைப்பாறுதல் ஏன் இல்லைன்னா, சகோதரனோடு சகோதரியோடு, கணவனோடு மனைவியோடு, பிள்ளைகளோடு, சகோதர சகோதரிகளோடு என்ன இல்லை, ஒருமனப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த இளைப்பாறுதல் இல்லை. இதனால எதன் மேல வெறுப்பு வருது? சகோதரனோடு சகோதரியோடு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தின் நிமித்தம் தான் இந்த இளைப்பாறுதலுக்குள் நாம் கடந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சகோதரர் சொன்ன அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, நம்ம 6 நாள் வேலை பார்க்கறதுக்கு வெளியே போறோம் இல்லையா, அந்த வேலை என்ன வேலையை பார்க்கணும் அப்படின்னா, கேட்ட சத்தியங்களை இந்த 6 நாளும் என்ன பண்ணணும்?
நடைமுறைப்படுத்தி வேலை பார்க்கணும். அப்ப 6 நாள்ல அந்த வேலையை முடிச்சிட்டீங்கன்னா, ஒருவேளை 4 நாள்லயே முடிச்சிட்டீங்கன்னா, மிச்சம் எத்தனை நாள் இருக்கு நம்மளுக்கு? 2 நாள். 2 நாள் இருக்கு. அப்ப 2 நாள் அதை முடிச்ச சந்தோஷம் இருக்கு இல்லையா? இந்த சத்தியத்தை கேட்டு நடைமுறைப்படுத்தின அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்ம அப்பப்ப ஒரு சில விஷயத்தை கேட்ட உடனே கீழ்ப்படிந்திருப்போம். ஒரு சில விஷயம் நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தம், ஈகோ, நான் என்ற கர்வத்தின் நிமித்தம், என்னால தான் அப்படிங்கிற பெருமையின் நிமித்தம் ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுக்காம அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்போம். வைராக்கியம் வச்சிருப்போம். இஸ்ரேல் ஜனங்களும் வைராக்கியம் வச்சிருந்தாங்க. யார் மேல வைராக்கியம் வச்சிருந்தாங்க தெரியுங்களா? யார் மேல? தேவன் பேர்ல தான் வைராக்கியம் வச்சிருந்தாங்க. அவங்க வைராக்கியம் பக்தி வைராக்கியத்துக்கு எதுவாக இல்லாம போயிடுச்சு. ரோமர் 10:2 தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அந்த அறிவு, இந்த சத்தியத்துக்கேற்ற வைராக்கியம் இல்ல. 6 நாள் வேலை பார்க்கணும், 7ஆம் நாள் ஓய்வு இருக்கணுங்கிற அந்த ஒரு விஷயத்துல சட்டமாக இதை கடைபிடிச்சே ஆகணுங்கிற அந்த சட்டத்துக்கு தான் வைராக்கியம் கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படிங்கிற அந்த அறிவுபூர்வமான சிந்தையில அறிந்து அந்த சத்தியத்துக்குள் கீழ்ப்படிந்து அதற்கான கிரியை செய்கிறவர்களாய் அவர்கள் இல்லை. அவர்கள் சத்தியத்தை அறிய முடியவில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவில்லை. ஆகவேதான் இந்த நாள்ல நம்ம இந்த ஒரு காரியத்துல விசுவாசத்தினாலே விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிற நாமோ இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஒருவேளை இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் ஏன் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கும்போது தேவனே கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தெளிவாகவே புரியுது. யாத்திரையாகமம் 31:15 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். சரி, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாள்ல இஸ்ரேல் ஜனங்கள் யாராச்சும் வேலை செய்வாங்களா? ஓய்வு நாள்ல வேலை செய்வாங்களா? செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. என்ன செஞ்சாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? எல்லாரும் அன்னைக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு கடினமா வைராக்கியம் வச்சு வேலை செய்யாம இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு குரூப் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. விசேஷ விதமாய் ஆசாரியர், பிரதான ஆசாரியர், லேவியர்கள் தான் அன்னைக்கு வேலை பார்ப்பாங்க. அவங்க எங்க வேலை பார்ப்பாங்க? தேவனுடைய ஆலயம் இயங்கக்கூடிய தேவன் வாசம் செய்கிற இடத்துல வந்து அவங்க பலி செலுத்துறதுல இருந்து, அந்த போதனைகளை போதிக்கிறதுல இருந்து, நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கறதுல இருந்து, நீங்க சொல்ற அநேக வேலைகளை அவர்கள் அன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு வேலையே என்னைக்கு தான்? ஓய்வு நாள்ல தான். யாருக்கு வேலை செஞ்சாங்க? தேவனுக்கு வேலை செய்யும்படி அவர்கள் போய் இந்த லேவியர்கள், ஆசாரியர்கள்லாம் வந்து அவங்களுக்குன்னு சொந்த காணியாட்சி எல்லாம் இல்லை. காணியாட்சின்னா வயல்வெளிகள், விவசாயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த ஜனங்களுக்கு கொடுக்குற தசம பாகத்துல தான் 100ல் 10 ரூபா கொடுக்கணும். அது மாதிரி தசம பாகத்தை வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கையே. அந்த 6 நாள் அமைதியா இவங்க இருப்பாங்க. இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள்ல தான் இவங்க வேலை செய்வாங்க. அப்ப அந்த வேலை செய்வதற்கு கர்த்தருக்கு வேலை செய்யலாம். ஆனா எந்த சொந்த வேலையும் செய்யக்கூடாது. இதுக்காகவே விசேஷ விதமா மன்னா கூட என்ன பண்ணுச்சுன்னா 6 நாளும் பொழியப்பட்டது. 7ஆம் நாள் ஆகிய ஓய்வு நாளிலே மன்னா பொழியப்படாது. அது ஒரு நாள் முன்னாடியே என்ன பண்ணப்பட்டுரும்? எக்ஸ்ட்ரா வந்துடும். 2 நாளைக்கு உள்ளது 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமையே வந்துடும். அதை சேர்த்து வச்சுக்குவாங்க. அது அடுத்த நாள் கெட்டும் போகாது. அந்த வகையில நம்மளுடைய காலங்களின் அடிப்படையில நம்மளுக்கு 7000 வருஷத்துல 6000 வருஷமா தேவன் கொடுக்க வேண்டிய சத்தியங்கள் எல்லாம் கொடுத்து, இந்த 7வது 1000 வருஷத்துக்கு ஏற்ற சத்தியங்கள் எல்லாம் 1916க்கு முன்னாடியே கொடுத்து முடிச்சிட்டார். தெளிவான சத்தியங்கள் இருக்கு.
அதை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கான டைம்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கூட ஒரு நிழலுக்கான ஆவிக்குரிய பொருளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த வகையில தேவன் கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகள் நாம் சொந்த வேலைகளை செய்வதற்கல்ல, தேவனுடைய வேலைகளை செய்வதற்காக இந்த நாளை நம்ம ஒதுக்கணும். இந்த நாள்ல எந்த ஒரு வேலை வந்தாலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மேக்சிமம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, ரொம்ப முடியாம, ரொம்ப ஒரு இழப்பு இந்த மாதிரியான சூழ்நிலையில மட்டும்தான் இதை நம்ம என்ன பண்ணணும், தவிர்க்க வேண்டும். ஏன்னா இது எப்படிப்பட்ட நாள், தேவனுக்கு ஏற்ற வேலையையும் அதற்கேற்ற ஊழியங்களையும் அதற்கேற்ற விசுவாசத்தில் வளர்வதற்கும் அன்பின் ஐக்கியத்துல நாம் பெருகுவதற்குமான ஒரு நாள். நம்ம வந்த வாக்கிலே ஓடுறதுக்காக இல்லை. நம்ம நம்ம அதுக்குரிய எல்லா விஷயத்திலும் சாயந்தரம் வரையும் கூட நைட்டு வரையும் கூட தங்கியிருந்து இந்த ஒரு அன்பின் ஐக்கியத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓகே, அந்த அளவுக்கு இதுக்கான இளைப்பாறுதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த ஒரு நாள் முழுவதும் நாம் கற்றுக்கொள்கிற அது அன்பு காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நம் உலகத்திலையும் போய் செயல்படணுங்கிறதுக்கான ஒரு பிரமாணமாக தான் இது இருக்கு. ஒருவேளை நம்ம இதை சரியா செய்யல, இதற்கேற்ற அந்த ஆவிக்குரிய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்கான இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டவாறு வாழவில்லை, வாழ்வதற்கு முற்படவில்லை. இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி நியாயப்பிரமாணத்தை பிடிக்கிறவங்க மாதிரி பிடிச்சிக்கிட்டு அன்பின் பிரமாணத்திற்குரிய அறிவின் பிரமாணத்துக்குள்ளாக நம்ம வரல அப்படின்னா அதனுடைய இழப்பை பற்றி உபாகமம் 28 64 69 வரையும் படிங்க. ஒருவேளை நம்ம அதற்கேற்ற அந்த இளைப்பாறுதலுக்குரிய தேவன் கொடுத்த அந்த இளைப்பாறுதலுக்கு பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கு நம்மளுக்கு. அதை பெற்றுக்கொண்டு நாம் அதை சரியான முறையில் இயக்கவில்லை என்றால், அந்த அன்பை காமிக்கவில்லை என்றால் நமக்கான இழப்பு என்ன அப்படிங்கிறத அதுல சொல்றார். படிக்கலாம். 28:64 கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மற்றும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதறடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. பாருங்க, இளைப்பாறுதல் கொடுக்கிறேன்னு சொன்னவர் இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு? அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அதற்குரிய காரியங்களில் அவருடைய விசேஷித்த ஒப்புரவாகுதலின் ஜீவியத்துல நாம் சரியான முறையில இயங்கவில்லை என்றால் நாம போற இடமெல்லாம் என்ன இல்லை, இளைப்பாறுதல் கிடைக்காது. ஆனா நம்ம விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிச்சிட்டோமா, இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாம மனசளவுலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சான், இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சு. ஆனா ஒருவேளை இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு விசுவாசத்துக்குள் வந்த பிறகு நாம் இருதய கடினம் உள்ளவர்களாய், நியாயப்பிரமாணத்தின் இருதயத்தை உடையவர்களாய், நியாயப்பிரமாணத்திற்குரிய அந்த இஸ்ரேலின் இருதயத்தை உடைய கடினம் உள்ளவர்களாய் இருந்தோம்னா, அந்த அன்பை காமிப்பதற்கு நம்முடைய இருதயம் இரக்கப்படவில்லை என்றால் நாம் எங்க போவோம்? எங்க போனாலும், உங்க சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி, இருதயத்தில் இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுல இருந்தாலும் சரி, எதிர் வீட்டுல இருந்தாலும் சரி, தூரத்து வீட்டுல இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு என்ன இருக்காதுன்னு சொல்லிட்டாரு, இளைப்பாறுதல் இருக்காது. சரிங்களா? நீங்க எங்க தேடினாலும் இளைப்பாறுதல் இல்லை. ஆனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதல் இன்னைக்கு பாடத்திலையும் பார்த்தோம், ஒரு அற்புதமான வாக்கு தத்தங்களுக்குள்ளான ஆசீர்வாதமும் இளைப்பாறுதலும் கிடைக்கிறதுங்கிறது. தொடர்ந்து வாசிங்க. உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். பாருங்க, நீங்க எங்க போய் தேடினாலும் அந்த சத்தியத்துல கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதல் ஆனது வேற எங்க போனாலும் கண்ணுல சோர்வு, இருதயத்துல கலக்கம், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருப்போம். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களின் அடிப்படையில நீங்கெல்லாம் சொந்த பந்தத்தோட வாழ்ற வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளைகளோட தானே இருக்கிறீங்க. ஒரு நாள் வீட்டை விட்டுட்டு வெளியே வந்தானாலே நம்மளால என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. நான் ஏர்ஃபோர்ஸில் 18 வருஷம் சும்மா ஒரு மாதம் 2 மாதம் லீவ் கொடுப்பாங்க. மிச்சம் அதெல்லாம் எங்கே தான் இருக்கணும். அப்போ யார் நீங்கள் நம்ம விரும்பின மாதிரி சாப்பாடு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா,
நட்பு, ஒழுங்கான நட்பு கிடைக்குமா? வ வடநாட்டு ஆளுகளை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாட்டினா எனக்கு நிறையாவே தெரியும். சரிங்களா? ஒரு சகோதர அன்போடு இருக்கக்கூடிய ஒரு நம்ம தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அன்பின் ஐக்கியத்தில் உள்ள உலகளாவிய அன்பு கூட கிடைச்சிருக்குமா? அதெல்லாம் ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி தான். அப்ப 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 அந்த அந்த சூழ்நிலையிலையும் நான் வைராக்கியமா சொல்லக்கூடிய ஒரே ஆறுதல் என்ன தெரியுங்களா? ஒரே ஆறுதல். எல்லாம் சோர்ந்து போய் மனசு நொந்து போயிருப்போம். ஒரு சில சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2005 வரைக்கும் முன்னாடியெல்லாம் லெட்டர் தான், கடிதங்கள் தான். எஸ்டிடி பூத்தில் வாரத்துக்கு ஒரு வாட்டி பேசலாம். சரிங்களா? இவங்க எஸ்டிடி பூத்துக்கு வரணும், அவங்களும் எஸ்டி பூத்துக்கு வரணும். சரிங்களா? அதில் வீட்டில் உள்ளவங்களாம் அங்கே இருக்கிற ஆளுங்க. இப்போ அதனுடைய சூழ்நிலைகள்லாம் வேற வேற லெவலுக்கு மாறியும் போயிருக்கு. அப்போ அந்த மாதிரியான தனிமையில நம்மளுக்கு எனக்கு கிடைத்த ஒரே ஆறுதல், தேவன் என்னோடு பேசின ஒரே ஆறுதல் வசனங்கள். அன்னைக்கு படித்த வசனங்கள் தான் இன்னைக்கு மைண்ட்ல உட்காந்துருக்கு. அன்னைக்கு படிச்ச இப்பெல்லாம் நான் படிக்கிறதுக்கான பைபிள் படிப்பதற்கான டைம் இருக்குதான் என்னால் சொல்ல முடியல. ஆனா அன்னைக்கு படித்த இந்த வசனங்கள் தான் எனக்கு அன்னைக்கு ஆறுதலா இருந்துச்சு. இன்னைக்கு ஊழியங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு. அதனால விசுவாசிக்கிறவர்களாகிய நாம், இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களா நாம், எந்த லோகத்துல தனியா ஒரு தீவுல கொண்டு போய் விட்டாலும் அப்போஸ்தலர் யோவானுக்கு என்னங்க ஆறுதல்? பத்மு தீவுல விசேஷத்தை தரிசிச்சுக்கிட்டு அதை எழுதிக்கிட்டு இருக்கிறதுலையும் அதுல சிந்திக்கிறதுலையும் தான் அவருக்கு சந்தோஷம். நீங்க ஒரு நாள் போய் தனியா இருந்து பாருங்களேன், எங்கேயாச்சும் எதுவுமே இல்லாத இடத்துல என்ன ஆயிரும் நம்மளுக்கு. அப்ப இந்த பைபிள்ங்கிறது அவ்வளோ இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை விட்டுட்டு நீங்க வேற எங்க போய் இளைப்பாறுதல் தேடினாலும் உங்க மனசுலயும் சரி, உங்க கண்ணுலயும் சரி, உங்க கால்லயும் சரி, அதான் இப்ப வசனத்துல படிச்சோமே, திரும்ப வேணா படிங்க. ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால் தங்கி தரிக்க இடமும் இராது. ஓடிக்கிட்டே இருக்கணுமா? ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ஊருக்குள்ள புதுசா போறோம்னு வச்சுங்களேன், 5 நிமிஷம் ஒரு இடத்துல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஊர்ல உள்ளவர் அப்படி மேலே எங்கேயும் பார்ப்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ யாரு, நீ எந்த ஊரு, அதுலயே நம்மளுக்கு என்ன ஆயிரும், என்ன சொல்றதுன்னு தெரியாம பயம் வந்து, சும்மா வந்தேன் சார். என்னதுக்கு சும்மா வந்த? அவனை கூப்பிட்றா, அவனை கட்டுறா அப்படிம்பாங்க. நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒரு புது ஊருக்குள்ள போகும்போது ஒரு காலை வச்சு நிக்கிறது கூட நம்மளுக்கு என்ன இருக்காது. ஆனா இந்த வசனத்தை நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு அதே ஊர்ல போய் உட்காந்துக்கிட்டு பைபிள் படிச்சுக்கிட்டு இருங்க, உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏதோ படிக்கிறான் என் உடியா அப்படின்னு கூட விட்டுருவாங்க. சும்மா ஒரு கருத்துக்காக சொல்றேன். அப்ப ஏதோ நியூஸ் பேப்பர் படிக்கிறான்னு கூட விட்டுருவாங்க, சும்மா போய் நின்னீங்கன்னா நிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப இந்த சத்தியத்துக்குள்ளான இளைப்பாறுதல் அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. அங்கே கர்த்தர் உனக்கு கத்தரிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற அங்க போனா அவங்க திட்டுவாங்களோ, இவங்க மிரட்டுவாங்களோ, இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்களோன்னு தத்தளிக்கிற மனசு தானே வரும். ஆனா அங்க போய் தேவன் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிற அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்க போனாலும் நிச்சயமான இளைப்பாறுதல். படிங்க. மன சஞ்சலத்தையும் கொடுப்பார், உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகழ் கொண்டிருப்பாய். சரிங்களா? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற ஒரு பயம்லாம் இருக்குமா? சரிங்களா? இப்ப நம்ம இன்னைக்கே சாகுறோம்னா, டேட்டு குறிச்சிட்டாருன்னா திகிலும் பயமும் இருக்கா உங்களுக்கு? இந்த சத்தியத்துல கிடைத்திருக்கிற இளைப்பாறுதல் நிமித்தம் நான் பரலோகம் போவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது மட்டுமே போதுமானதா இருக்கு நம்மளுக்கு. அவர் கேட்ட அந்த கிரியைகளை செய்து முடித்திருக்கிறோம்ங்கிற ஒரு சில ஜீவியம் இருக்கு இல்லையா, அது மட்டுமே இன்னைக்கு செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குமா, என்ன ஆகுமோ, செத்தா என்ன ஆகுமோ, உயிரோடு இருப்போமோ, அதுக்கப்புறம் நரகத்துக்கு போவோமோ. உலக கிறிஸ்தவனா இருந்தா நம்ம என்ன யோசிப்போம், நரகத்துக்கு போவோமோ, என்ன ஆகுமோ, நான் செஞ்ச தப்பெல்லாம் என் பாவம் என்னை பின்தொடருமோ இல்லையா, எவ்வளவு விஷயம் சிந்தனைக்குள்ள வரும். நம்ம குடும்பத்தை பத்தி கவலை இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்முடைய சிந்தனைக்குள்ளாக இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். பாருங்க, சாயங்காலம்னாலே
எப்படா விடியுமாமா, விடிஞ்ச பிறகு எப்படா சாயந்தரம் ஆகும். ரெண்டையும் பார்த்தாலும், வெளிச்சத்தை பார்த்தாலும் பயம், இருட்டை பார்த்தாலும் பயம். வெளிச்சமும் இருளும், பகலும் இரவும், இன்பத்துக்கும் பயம்தான், துன்பத்துக்கும். ஏதாவது சந்தோஷமா நடந்துருச்சுன்னா ஒண்ணும் இல்ல. சந்தோஷமா இருந்தோம்னா, ஏய் ரொம்ப சிரிச்சிடாத, பக்கத்து வீட்டுலக்காரன் பார்க்குறான், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். ரொம்ப துக்கமா இருந்தா, ஏய் அவன் வயிற்றுச்ச பட ஆரம்பிச்சிருவான். அதாவது என்னது, நம்ம ரொம்ப துக்கமா இருந்தானா, ஏய் அவன் சந்தோஷமா இருப்பான், சும்மாவாச்சு சிரிச்சுக்கிட்டு இரு. இல்லையா? இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்ப இரவை பார்த்தா பகலுக்கு பயம், பகலை பார்த்தா நம்ம வாழ்க்கை இப்படிலாம் சத்தியத்துக்குள்ள இல்லைன்னா இப்படிதான் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து வாசிங்க. நீ காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றார். கொள்வாருன்னா கொல்றவங்க இல்ல. அதாவது உங்களை வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறவனு இருக்க மாட்டான். அப்ப எகிப்து என்னும் காரிலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி கானான் என்னும் ஒரு சுதந்திர தேசத்துக்கு வந்த பிறகு திரும்ப கப்பலேறி எகிப்துக்கு போனாலும் அங்கே உனக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க. அங்கே வேலை செஞ்சாலும் உனக்கு இல்லை, வேலைக்கே ஆள் எடுக்க மாட்டாங்க. அந்த மோசமான நிலைமை தான் வரும். பின்னிலைமை முன்னிலைமையிலும் மோசமா இருக்கும் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. சரிங்களா? கக்கின நாய் தான் அதுக்கு போகும். சரிங்களா? நம்ம அடிமைத்தனம் வீடாகிய இந்த பாவம் என்னும் உலகத்திலிருந்து விடுதலை வந்துட்டு இந்த உலகத்திலே பிழைக்கலான்னு நம்ம போய் பிழைக்க போறோம்னா அதான் எகிப்துக்கு கப்பல் ஏறி போறதும். அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தை விட்டுட்டு, இந்த விசுவாச கப்பலை விட்டுட்டு, இந்த பொய் போதகம், நம் உலகத்துல கிறிஸ்தவ மார்க்கத்துல கற்றுக்கொண்ட பொய் போதகத்தின் செயல்பாடுகள், இவைகளுக்கு நம்ம கப்பல் ஏறலாமா? கப்பல் ஏறி போய் அங்கே பொழப்பு நடத்த முடியுமா? அதெல்லாம் கூடாத ஒரு காரியமாக தான் நம்முடைய வேதத்தின் சத்தியங்கள் நம்மளுக்கு வலியுறுத்தத பார்க்கிறோம். சரிங்களா? இதை குறித்து சொல்லும்போது 2 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல 14ல இருந்து படிங்க. பொறுங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 14. ஒரு நிமிஷம் 10ல இருந்து படிங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டு அளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்களில் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் எழுச்சிகளுமாய் இருந்து உங்களோடு விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்த பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதி கேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்திலும் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி
மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இதுதான் கப்பலேறி திரும்பவும் எகிப்து என்னும் உலகத்துக்குள்ள இந்த சத்தியத்தெல்லாம் கத்துக்கிட்டு பின்வாங்கி போறவர்களுடைய மோசமான நிலைமையை பத்தி சொல்றார். திரும்ப வந்துடலாம் உபாகமத்துக்கு. இவர்கள் எங்க பாக்குறாங்க? கப்பல் ஏறி எகிப்துக்கு போய் அங்கே அடிமைத்தன வேலையை பார்க்கலாம். பழைய பாவத்துக்கே போயிடலாம். பழைய அடிமையின் பாவமாகிய எகிப்தின் பாவங்களுக்கு போயிடலான்னு பின்வாங்கி போகணும்னு நினைச்சா அங்க அவங்கள என்ன பண்ண மாட்டாங்களாம், அங்கே அங்கீகரிக்க கூட மாட்டாங்க. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடு ரோட்டில் நிக்கிற மாதிரி ஒரு நிலைமையை தான் சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. உபாகமம் 28. அந்த வசனத்தை, கடைசி வசனத்தை திரும்ப வாசிச்சிருக்கு. இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றான். சரிங்களா? அங்கேயே கொண்டு போய் விட்டுருவார். அவங்கவுங்க மனநிலைமைக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் விட்டுருவார். இந்த சத்தியம்லாம் வேணாம். அந்த பாலைவன யாத்திரையில நியாயப்பிரமாணங்களையும் சட்டங்களையும் கொடுத்து இதன்படி கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கன்னு சொன்னாக்க, நாங்கள் அங்கே வெங்காயம் இருந்துச்சு, பூண்டு இருந்துச்சு, வெள்ளரிக்காய் இருந்துச்சு, நாங்கள் அங்கேயே போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரியான மனநிலைமைக்குள்ள போறவர்களா நாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கிடைத்திருக்கிற இந்த விசுவாசத்தினாலே, நாம் விசுவாசிகள் ஆனபடியினாலே இந்த இளைப்பாறுதலுக்குள் நாம் பிரவேசிச்சிருக்கோம். இது வந்து டெம்பரவரி தான். இது வாரந்தோறும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவ பாடங்களாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இளைப்பாறுதல் என்பது சத்தியத்தை கேட்பது ஒரு பக்கம், அது ஒரு இளைப்பாறுதல். அதற்கப்புறம் அதன்படி நடப்பது. சரிங்களா? 2 வகையான போஜனம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். தேவனுடைய தெய்வீக போஜனம். ஒன்று, அவருடைய வசனத்தை கேட்பது ஒரு போஜனம். காதால கேட்டு இருதயத்தில் நிரப்புவது. நம்முடைய வசனம் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், அவைகள் எனக்கு என் இருதயத்துக்கு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும், அதாவது பசி ஆறிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வசனத்தை கேட்பதனாலே கிடைச்சிருது. அதை விசுவாசிப்பதனாலே கிடைச்சிருது. அந்த விசுவாசிச்சது மட்டும் பத்தாது, அந்த வசனத்தின்படி வாழ்வது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பிதாவினுடைய சித்தமாகிய அந்த வசனங்களுக்கெல்லாம் நான் செயல்படவும் கிரியை செய்வதுமே எனக்கான போஜனம்னு 2வது போஜனம் இருக்கு. விசுவாசிச்சது ஒரு போஜனம், அதன்படி நடப்பது ஒரு போஜனம். அப்ப 2யுமே செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பசி ஆறி இளைப்பாறுதலுக்குள்ள நிம்மதியா தூங்க முடியும். நம்ம பசியோட இருந்தோம்னா தூங்க முடியுமா? சத்தியத்தை கேட்காமல் இருந்தோம்னாலும் தூங்க முடியாது. அதை சத்தியத்தை செயல்படுத்தாமல் இருந்தோம்னாலும் அது குறைவுள்ள ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன ஆயிடுவோம்? அந்த இரத்த பலிக்கு நீங்களாக முடியாமல் இருப்போம். அந்த ஒரு காரியங்களை, தேவ நீதியை நிறைவேற்றுவதில் தடைப்பட்டவர்களா ஏன் செய்யலையே என்ற பரிதவிக்கிற நிலைமை நம்மளுக்குள்ளாக நிச்சயமாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஓகே, இப்ப இது வந்து நம்ம இந்த பூர்வ வழி என்ன அப்படிங்கிறத தேடி ஆராய்ச்சி பார்த்துதான் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கணும். ஆதி அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியங்கள் எங்க என்னன்னு தேடினதுனாலதான் இந்த சத்தியத்தை ஆதியில இருந்த அந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்டறிந்து பூர்வ வழி என்னதென்று கேட்டறிந்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, அந்த சத்தியத்தை கேட்டதுனால நரகம் இல்லை. எனக்கு இந்த பாவத்திலிருந்து முழு விடுதலை, இந்த உலகத்தின் ரட்சிப்பு அல்ல, எனக்கு விசேஷ விதமாய் பரலோக ரட்சிப்பு எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசளவுலே ஒரு இளைப்பாறுதல் கொடுக்குதா இல்லைங்களா? அந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது பிதா யார், குமாரன் யார் என்று அறிகிற அறிவு, புதிய யுகத்தில் புதிய வானம் புதிய பூமியினுடைய ஆசீர்வாதமான அந்த காரியங்களுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் கேட்கும் போதே நம்மளுக்கு மனசளவுல அந்த சத்தியத்தை கேட்கும் போதே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? சந்தோஷம், இளைப்பாறுதல் கிடைத்து விட்டது. சரிங்களா? அப்ப அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நாம் அதை வேணான்னு சொல்லி நாங்க அந்த இருக்கிற வழியிலே போலாமா அப்படிங்கிறதான் நாய் கக்குனதை திரும்பி போய் எடுத்துக்கிற ஒரு விஷயம். பண்டிகை கழுவுனாக்கி திரும்ப போய் அது என்னதான் பண்ணும்? சேத்துல தான், அந்த உலகத்துல தான், அந்த எகிப்துல தான் போய் உழுவணும்னு பார்க்கும். சரிங்களா? சங்கீதம் 37 7வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 6-7 மன்னிக்கவும் 5-6-7. 5-6. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். 7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரே, காரிய சித்தம் உள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். சரிங்களா? அப்ப இது எல்லாமே அவருக்காக காத்திருந்து அந்த காரியத்திற்குள்ளாக நீதியை நிலைநாட்டவும் சத்திய வழியிலே வாழ்வதற்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ஒப்பு கொடுத்து வாழணும் அப்படிங்கிறத இந்த காரியங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனா கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது எதுவும் இருக்கா? இந்த ஒரு சத்திய நீதியை உங்களால செய்ய முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க? மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்க இருதயத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னுடைய நுகம் ரொம்ப ஈஸியானது, அதை நீங்க வாங்கிக்கங்க. உங்களுடைய கஷ்டமான பாரங்கள் எல்லாம் ஏன் மேல சுமத்திருங்க. உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, ஒருவேளை நம்ம உலகளாவிய அளவுல நம்மளா ஆசைப்பட்டு போன கஷ்டங்கள்லாம் இருக்கும், அதை சொல்றாரான்னு தெரியல. ஆனாலும் இந்த சத்திய நீதியின்படி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்து வாழ முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? ஒரு சில சூழ்நிலையில நம்ம குடும்பத்திலே இந்த கூடுகைக்கு வர முடியாத அளவுக்கு தடைகள் இருக்கலாம். ஒரு சில சூழ்நிலைகள் நம்ம அந்த சத்திய ஜீவியத்துல வாழ்வதற்கான வாய்ப்பு இருந்தும் கடினமான சூழ்நிலைகள் காரணமாக அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் நம்முடைய சுயநலங்கள் கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம். மற்றவர்கள் காரணங்களுக்கு காட்டிலும் நம்முடைய காரணங்கள் கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான பாரமான சூழ்நிலைகள் கூட இருந்திருக்கலாம். அவைகளெல்லாம் என் மேல எடுத்து சுமந்து வச்சுட்டு ஈஸியா இருக்கிற கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களா இருங்க, உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் தர்றேன் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒருவேளை நம்ம இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிச்சு இந்த ஒரு சத்தியத்துக்குள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது அவருடைய ஆவியை நம்மளிடத்துல கொடுத்து நம்மளை வழி நடத்துறாரு. அப்படி கொடுத்து வழி நடத்துற அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருந்துடக்கூடாதுன்னா, இந்த மாதிரி எய்த்துக்கே திரும்ப போவோம், கக்குன வாந்தியே திரும்ப சாப்பிட போவோம், குளிப்பாட்டி வச்ச பன்றியை எந்த சூழ்நிலையில கொண்டாந்தாலும் அது எங்க தான் போகணும்னு நினைக்கும், சாக்கடைக்கு தான் போகணும்னு நினைக்கும். அந்த மாதிரி சிந்தனை உடையவர்களா இருந்துடக்கூடாது. அப்படிப்பட்டவர்களா இருந்தா நாம் இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிச்சு இருக்கிறோம்னு சொல்லலாம ஒழிஞ்சு உண்மையிலே அந்த இளைப்பாறுதல்
கிடைக்காதவர்களாக தான் நாம் இருக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11. 7 முதல் 11. 3ஆம் அதிகாரம் 7 முதல் 6 படிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். பாருங்க, நீங்க கடைசி வரையும் எடுத்த முடிவு பரியந்தம் அதில் பற்றி கொண்டு உறுதியா இருந்தீங்கன்னா நாம் தான் அவர் வாழக்கூடிய ஒரு வீடா இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. படிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் ஊற்றின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பாருங்க, என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க அறவே பிரவேசிக்க முடியாதுன்னு சத்தியம் பண்ணிட்டாராம். ஆகவே நம்ம அவரை சோதிக்கிறவரா, அவரை நிந்திக்கிறவரா, அவருக்கு எதிரடையான செயல் செய்கிறவர்களா நம்ம இந்த யாத்திரையில இருந்துடக்கூடாது. இந்த யாத்திரை இந்த எகிப்து என்னும் உலகத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து எங்க போயிட்டு இருக்கிறோம்? நம்ம கானான் என்னும் பரலோகத்துக்கு. இடையில வனாந்தரம், தண்ணி இருக்காதுதான், சாப்பாடு இருக்காதுதான், வெயில் கொளுத்துந்தான், இரவுல குளிரும் தான், கல்லு முள்ளுமான பாதை தான். ஆனா அந்த ஜனங்களை ஏதாச்சும் குறை இருந்துச்சா? அதே இடத்துல மற்ற ஜனங்கள் வாழ முடியாம அங்க ஜனங்களே இல்லாத ஒரு ஏரியா எது? அந்த வனாந்தரம். ஆனா அதே இடத்துல அவருடைய ஜனங்களை அற்புதமா வளர்த்து வழிகாட்டி செம்மைப்படுத்தி, வெயில் வந்தா மேகம், இரவு வந்தா வெளிச்சத்தின் காரியம், பூச்சி பாம்பு இவைகளுக்கெல்லாம் தூரமாக்கி, செங்கடல் வந்தா பிரிஞ்சு போகுது, பசினா மண்ணா கிடைக்குது, எனக்கு கறி வேணும்னா காடை கிடைக்குது. இந்த மாதிரி ஆசீர்வாதமா வழி நடத்தி கொண்டு அவர்கள் சட்டை காட்டன் இருந்தால் தான் சட்டை தைக்க முடியும் இல்லையா? காட்டன்னா பஞ்சு இருந்தால் தானே. வனாந்தரத்தில் பஞ்சு கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? அவங்க சட்டை சின்ன பிள்ளையில ஒரு வேளை 5 வயசுல போட்ட சட்டை 40 வயசு வரையும் வளர்ந்துருந்தாங்கன்னா 45வது வயசுல அது சட்டை அப்படியே பெருசா வளர்ந்துருந்துச்சான். செருப்பு அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருந்துச்சான். அது செருப்பு தேயவும் இல்லையா? இது மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இவ்வளோ வேலை அவங்களுக்கு செஞ்சிருக்கிறார், இவ்வளோ அற்புதங்களை பார்க்க வச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் குறைச்சா வச்சிருக்கிறாரான்னு நீங்க சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லையா சொல்லுங்க, ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லையா சொல்லுங்க. இந்த நூற்றாண்டுல நம்மளுக்கு ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோமா? சாப்பாடு இல்லாம இருக்கிறோமா? இருக்க இடம் இல்லாம இருக்கிறோமா? எல்லா விஷயமும் நம்மளுக்கு இருக்குதா இல்லைங்களா? அநேக நோய்கள்ல இருந்து மற்ற காரியங்கள்ல இருந்தெல்லாம் நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரா இல்லையா? நம்ம சகோதரர்களுக்கு கொரோனா கூட வந்துச்சு சரிங்களா? அதுல இருந்து நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரா இல்லையா? ஒரு சில பேருக்கு வராமே போயிருச்சு இல்ல, வந்ததும் தெரியல போனதும் தெரியாம கூட நிறைய பேர் இருந்திருப்போம் சரிங்களா? செக் பண்ணாதவங்களுக்கு எத்தனையோ காரியங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்தி வழி நடத்தி எவ்வளவு அற்புதமா வழி நடத்திட்டு வர்றார். அவருக்கு உரிய ஒரு விஷயத்துல நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இருந்துடலாமா? அவரை பரிச்சையிடலாமா? தொடர்ந்து வாசிங்க எபிரேயர்ல. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அபிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம்
உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு பாருங்க, அவிவிசுவாசம்னா என்னது? பைபிள் மேல, இந்த சத்தியத்தின் மேல, அதனுடைய உண்மைத்தன்மையின் மேல விசுவாசம் இல்லாமல் போயிடாதீங்க. அதன்படி நடக்காம இருந்துடாதீங்க. அததான் சொல்ல வர்றாரு. உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனாகினும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு அதாவது போக, எகிப்து என்னும் இந்த பாவ வஞ்சனைக்கு பின்வாங்கி திரும்ப போலாம் எகிப்துக்கு, திரும்ப இந்த உலகத்துக்கு, திரும்ப இந்த பாவத்துக்கே போலாங்கிற எண்ணத்துல செயல்பட்டுறாதீங்க. படிங்க. இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் ஊற்றுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபம் ஊற்றினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த அவிசுவாசத்தினால எதுல பிரவேசிக்க முடியல? நித்திய இளைப்பாறுதலுக்குரிய ஒரு விஷயம், அந்த கானானுக்குள்ள போக முடியல. நாம் கூட நித்திய இளைப்பாறுதலான பரலோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கான எல்லா சத்தியங்களையும், அதற்கான வாய்ப்பையும், அதற்கான கிரியைகளை செய்வதற்கான சூழ்நிலைகளையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இதே இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இருந்துட்டோம்னா இந்த இளைப்பாறுதல் பிரவேசித்து இருக்கிற நாம என்ன ஆயிடுவோமா? பின்வாங்கி போனவர்களாய், அதை அடையாதவர்களாய் போய்விடுவோம் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்குறோம். அதனுடைய ரீப்ரின்ஸ் 2534ல நம்முடைய விசுவாசம் எவ்வளவு கிறிஸ்துவின் பேரில் நம்மை நம்பிக்கை உள்ளவர்களாக்கி இருக்கிறதோ, அப்படின்னா இந்த சத்தியத்துக்குள்ளாக உள்வாங்கின காரியத்துல நீங்கள் செயல்பட்டு இருக்கிற கிரியைகள் தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்குரிய கிரியைகள் எல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக அவ்வளவுக்கு நாம் அவரில் இளைப்பாறுதலை பெறுகிறோம். அப்ப இந்த பெற்ற விசுவாசத்துக்கேற்ற கிரியை செஞ்சிருந்தீங்கன்னா உங்க நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். கிரியை செய்யலைன்னா போக மாட்டோமான்னு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்துடும். விசுவாசங்கிறது சத்தியம், அதை விசுவாசிச்சிட்டோம். ஆனா அதை நம்பிக்கையா பற்றி கொள்ளணும்னா எனக்கு அது உண்மையிலே கிடைச்சிருங்க அப்படிங்கிறது எதுல தான் சொல்ல முடியும்னா அந்த கிரியை செஞ்சு முடிச்சாதான். என்னது? நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதியா இருங்கள். அப்படின்னா நான் பரலோகம் போவேன் அப்படிங்கிறத உறுதியா அறிக்கை பண்றது. இவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறதோ அவ்வளவுக்கு நாம் அவரில் இளைப்பாறுதலை பெறுகிறோம். அப்ப நம்ம அந்த கிரியை செஞ்சோம்னா தான் நாம அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போய் சேர முடியுங்கிற உறுதி இருக்குது. அவரை முற்றிலும் நம்பினவன் முற்றிலும் இளைப்பாறுதலையும் அடைகிறான். முற்றிலும் நம்பினவன்னா நம்பிக்கை விசுவாசம் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. விசுவாசங்கிறது பைபிள் சத்தியங்களை விசுவாசிப்பது. நம்பிக்கை என்பது அந்த விசுவாசத்தின்படி நடந்து வாழ்க்கையை சாட்சியா காமிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயமும் நடந்தேறி இருந்துச்சுன்னா அதை தான் இங்கே சொல்றாரு, முற்றிலும் நம்பி அந்த செயல்பாட்டில் இறங்கினவன் முற்றிலும் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறான், இளைப்பாறுதலை அடைகிறான். ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு பூரண இளைப்பாறுதல் அவசியமானது. இப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் சத்தியத்தின்படி செய்யாம இருக்கிறோம்னா நம்ம பரலோகம் போகணும்னு நம்பிக்கை இருக்குமா? நான் கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கங்க. சத்தியம் கிடைச்சிருச்சுங்க, இப்படி இப்படி வாழணுங்கிற ஒரு நீதியான சத்தியம் கிடைச்சிருச்சு, அதன்படி வாழலைன்னா நீங்க பரலோகம் போவோங்கிற நம்பிக்கை இருக்குமா? புரியலையா? இருக்காது. அப்ப
இப்ப நீங்க உறுதியா நீங்க பரலோகம் போவதை குறித்து நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தீங்கன்னா போக வேண்டிய நேரத்துல போயிட முடியுமா? முடியாது. அந்த போய் சேரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதாவது கானான்ங்கிறது எல்லை வரையும் வந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம்னா பாருங்க, காதேஸ் பிரனயா வரையும் போயிட்டாங்க ஒரு வருஷத்துல இஸ்ரேல் ஜனங்கள். எகிப்துல இருந்து போயிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தரை வேவு பார்க்க அனுப்புறாங்க, 12 பேரை. அங்கே போய் பார்த்தா திராட்சை பழம் பார்த்தீங்கன்னா கொலை கம்புல மாட்டி தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றாங்க. 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர்றாங்க, கொலையா. ஒரு ஆள் தூக்க முடியலன்னு சொல்லி கம்புல கட்டி தூக்கிட்டு வர்றாங்க கஷ்டப்பட்டு. அங்கே உள்ள மனுஷர்கள்லாம் பெரிய பெரிய ராட்சசர்கள் மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க. அங்க இருந்த செல்வ செழிப்பெல்லாம் பார்த்துட்டு வந்து சாட்சி கொடுக்குறாங்க. ஆனா அந்த 12ல் 10 பேர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? துர்ச்செய்தி. அங்கெல்லாம் போய் நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள ஜெயிக்கலாம் முடியாது. அப்ப நம்மளுக்கு கூட பரலோகத்துல போறதுக்கு இடையில வானத்துல யார் இருக்கிறா? பொல்லாத ஆவிகளின் சேனை இருக்குது, சாத்தான் இருக்குது இடையில பரலோகம் போறதுக்கு முன்னாடி. இத போய் பார்த்துட்டு வந்த துர்ச்செய்தி சொல்ற வேதமானவர்கள் நிறைய கூட இருக்கிறாங்க நம்ம மத்தியில. அதெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அங்க இருக்கிற சூழ்நிலையிலாம் இந்த மாமிசத்துல இந்த சாத்தான விழுந்து போன தூதர்கள் எல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது அப்படின்னு நம்மளை வழிவிலக செய்கிறவர்கள், நம்மளை இந்த நீதியின் பாதையில நடக்க விடாம செய்கிற அநேக துர்ச்செய்தியான காரியம் இருந்தாலும் 2 பேர் நல்ல செய்தி சொல்றவங்க இருப்பாங்க. ஒரு வருஷத்திலேயே பக்கத்துல போயிட்டாங்கங்க. 40 நாள் வேவு பார்த்தாங்க. 40 நாள்ல நல்ல செய்தி சொன்னவங்க 2 பேர், கெட்ட செய்தி சொன்னவங்க. அப்ப மெஜாரிட்டி எதை தான் சொல்லுவாங்க? பைபிள் ஸ்டூடெண்ட்லையும் மெஜாரிட்டி இப்போ எதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கெட்ட செய்தி தான் நிறையா. சரிங்களா? 10 மடங்கு, 10 என்ன சொல்றது, 8 மடங்குக்கு மேல, 8 80 மடங்குக்கு மேல நல்ல செய்தி சொல்றவங்க சிலர் மட்டும்தான். அப்ப அந்த நற்செய்திக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதை நம்ம வைராக்கியத்தோடு நம்பின அந்த 2 பேர் மாத்திரம் தாங்க போனாங்க. மொத்தம் வந்த 6 லட்சம் ஆண்கள்ல, மொத்தம் வந்த 6 லட்சம் ஆண்கள்ல மோசே முத கொண்டு யோசுவாவும் காலேபை தவிர வேற யாரும் கானானுக்குள்ள போகல. இவங்க 2 பேர் தான் நற்செய்தி சொன்னவங்க. சரிங்களா? மிச்சம் இருக்கிற அத்தனை பேருமே அந்த 40 வருஷமா பாலைவனத்திலே அவர்கள் அந்த நித்திய இளைப்பாறுதலை, அந்த சத்தியம் கிடைச்சிச்சு, விசுவாசிச்சாங்க. ஆனா நம்பிக்கையோடு அந்த பயணத்தை மேற்கொள்ளாததுனால, அதற்கேற்ற கிரியை செய்யாததுனால அந்த பாலைவன யாத்திரையிலே இந்த மனுஷனா இந்த பூமியில இந்த மாமிச சரீரத்துல இருக்கும் பொழுதே நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமலே செத்து போயிட போறோமா? இல்லது நாம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதை அடைந்து அந்த நித்திய இளைப்பாறுதலாகிய பரலோகத்துக்குள்ள போக போறோமா? துர்ச்செய்தி நிறைய இருக்குது. நம்மளை தவறா வழி நடத்தவங்க நிறைய இருக்கிறாங்க. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி, அதெல்லாம் இல்லை. நீங்க உங்களை அழைத்த அழைப்புல தேவன் கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்குரிய பயணத்துல நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதா நீங்க பார்க்க வேண்டியது. நம்ம யாரை உற்று நோக்கி பார்க்கணும்? கிறிஸ்துவை. பிதாவை நம்ம யாரும் பார்க்க முடியாது. கிறிஸ்துவனுடைய மாமிசீக ஜீவியமும் அவருடைய சத்தியங்களும் பிதாவினிடத்தில் பெற்று நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு பூரண இளைப்பாறுதல் அவசியம். இவ்வளோ இளைப்பாறுதலுக்குரிய சத்தியத்துல கொஞ்சமாச்சு அட்லீஸ்ட் ஒரு 30% மேல, 30 மடங்குக்கு மேல நம்ம வாழ வந்துட்டோம் இல்லையா? 30 மடங்கு நம்ம பலன் கொடுத்து அதற்கேற்ற கனிகளையும் நீதிகளையும் செய்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதை முடிவு பரியந்தம் செய்து முடிப்பது தான் நித்திய பூரண இளைப்பாறுதல். நம்ம செத்த பிறகு பரலோகம் போறதுதான் பூரண இளைப்பாறுதல். அது இப்பொழுதே சத்தியத்துல நாம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிச்சிருக்கிறோம். அதை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு அதை கிரியையில காமிச்சிங்கன்னா நம்ம நம்பிக்கையில் உறுதியா இருக்கிறோங்கிறத நம்ம காமிக்கிறதாக இந்த ஒரு ரீஃபரன்ஸ்ல பார்க்கிறோம். மற்றவர்களுக்காக ஊழியம் செய்து அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது தேவ பிள்ளைகளுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்ப ஒருவேளை நீங்க இந்த சத்தியத்துல எல்லாம் தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா, இந்த கூடுகைக்குள்ளாக, இந்த சத்தியத்தின் ஜீவியத்துக்குள்ளாக வாழும் பொழுது மற்றவர்களையும் நீங்க என்ன பண்ணணும்? கானானுக்கு கொண்டு போற ஊழியத்தை செய்யணும்.
ஏன்னா இந்த 40 வருஷ பாலைவன யாத்திரையில இஸ்ரேல் ஜனங்கள்ல குழந்தைகள் பிறந்தாங்களா? அவங்களெல்லாம் யார் தான் கூட்டிட்டு போனா? இதே ஜோசுவாவும் காலேபும் தான். புரியுதா புரியலைங்களா? இந்த 40 வருஷத்துல பிறந்த பிள்ளைகள் இருக்கு இல்லையா, 30 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டிட்டு போகணும் இல்லையா? அந்த வகையில நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஊழியங்களையும் தேவன் நம்மளை தான் வழிநடத்தி கூட்டிட்டு போறதுக்கு, அங்கே காணால் போய் நித்திய இளைப்பாறுதலுக்குரிய பரலோகம் போவதற்கு தேவன் நம்மளை வழி நடத்துறாரு. ஆகையால் இந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். அதனாலதான் இதுல நீங்க அநேக வசனத்துல நம்ம பார்த்தோம். உபாகமத்துல நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள போவதற்கு முன்பாக இந்த சத்திய இளைப்பாறுதல் நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அந்த சத்தியத்தை தியானித்து இன்னைக்கான பாடத்திலையும் அதுதான் நம்ம ஆசீர்வாதமும் தலைப்புல நம்ம எப்படி பார்த்தோம்? அந்த தலைப்பு கொஞ்சம் சொல்லிருங்க. வலிமையும் வல்லமையும் மிக்க அந்த வார்த்தைகளினுடைய காரியத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்துல நாம் காப்பாற்றப்பட்டவர்களை அதற்கு கீழ்ப்படிந்து அந்த நம்பிக்கைக்கு உரிய ஒரு ஜீவியத்துல நாம் அந்த இளைப்பாறுதலை பிரவேசிப்பதை ஜாக்கிரதையாய் இருக்கணும். பாருங்க, நம்ம பின்வாங்குகிறவர்களா இருந்துடக்கூடாது. வேற எங்க போனாலும் நம்மளுக்கு நிம்மதியெல்லாம் இல்லை. வேற எங்கேயாச்சும் நிம்மதி இருந்தா சொல்லுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அங்கே போவோம். இருந்தா சொல்லுங்க, நானே வந்துடுறேன். இதை காட்டிலும் நிம்மதியான சத்தியமும் நிம்மதியான இளைப்பாறுதலும் நிம்மதியான நம்பிக்கையும் பரலோகத்திற்குரிய இவ்வளோ உச்சிதமான சகோதரர் ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ உச்சிதமான பரலோக அழைப்பு, உன்னத அழைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தைகள் அதெல்லாம். இவ்வளோ உன்னதமான பரலோக அழைப்பு, எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு, எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் அது. அது சாதாரண ஒரு விஷயமா, அற்பமா எண்ணப்பட்ட நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த நித்திய இளைப்பாறுதல். ஆகவே இந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாய் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 to 8 வரையும். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் பாருங்க, இதே சத்தியம், இதே சுவிசேஷம் இந்த ஊர் ஃபுல்லா அறிவிக்கப்பட்டது, அநேக இடங்களுக்கு அறிவிக்கப்படுது. அதே விஷயம் நம்மளுக்கும் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டதுக்கு நாம் கீழ்ப்படிந்தோம், விசுவாசித்தோம், அதற்கு ஒப்பு கொடுத்தோம், அர்ப்பணிக்கப்பட்டோம் இல்லைங்களா? ஆக அவர்கள் அதற்கு கீழ்ப்படியல, அதனால அவங்க இளைப்பாறுதலுக்குள்ள இப்பயும் வரல. ஆனா இப்பயே நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கு. எதற்காக கிடைச்சிருக்குன்னா சாம்பிளுக்கு. என்ன சாம்பிள் அது? நித்திய இளைப்பாறுதலாகிய பரலோகம் அப்படிங்கிற நித்திய இளைப்பாறுதலுக்கு இப்பொழுது இது சாம்பிளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற சத்திய இளைப்பாறுதல். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால், அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததுனால அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு அவங்களுக்கு பயன் இல்லாம போயிருச்சு. அந்த இளைப்பாறுதலை கொடுக்காம போயிருச்சு. அந்த சந்தோஷத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்காம போயிருச்சு. படிங்க. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் அப்ப யாருக்கு கோபத்துல ஆணையிட்டாரு? ஏன்? கீழ்ப்படியல. நம்மளும் இது மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எச்சரிப்பு நம்மளுக்கு. புரியுதுங்களா? தொடர்ந்து வாசிங்க. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடி. அப்ப இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் கேட்காதவர்கள், கேட்காதவர்கள்
அந்த இலைப்பாறுதலுக்குள்ள சாம்பிளுக்கு கிடைச்சிருக்கிற இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்காம இன்னைக்கு வரையும் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்தில் உள்ள அநேகர் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த நித்திய இலைப்பாறுதலுக்குள்ள உள்ள ஒரு வாய்ப்புல சாம்பிள் இலைப்பாறுதல் இந்த சத்தியத்துல கிடைச்சிருக்கிற இலைப்பாறுதலுக்குள்ள இல்ல. சரிங்களா? ஆனா கீழ்ப்படிந்தவர்களாகிய நாமும் அந்த இலைப்பாறுதல், அந்த சாம்பிளுக்கு கிடைச்சிருக்கிற இலைப்பாறுதலுக்குள்ளாக மனசளவிலே அந்த இலைப்பாறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசித்து விட்டோம். இனி அடைய வேண்டியது என்னங்க? நித்திய இலைப்பாறுதல். இந்த மாமிச அநித்தியமானது, ஆவிக்குரிய சரீரம் நித்தியமானது. அதை அடைவதற்கு இப்பொழுதே சாம்பிளுக்கு இந்த மாமிசத்திலே இந்த இலைப்பாறுதல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம் 8 வரையும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. அப்ப அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ஜோசுவா காலேபினுடைய தலைமையில கானானுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த கானான்ங்கிறது நித்திய இலைப்பாறுதலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. அதனால தான் தாவீது 95 7 8 வசனத்துல இன்று நான் சொல்றேன் உங்களை நான் இனிமே கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாரு? நித்திய இலைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போறேன், உங்க இருதயத்தை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு நித்திய இலைப்பாறுதல்ங்கிறது இனிவரும் காரியமா இருக்கிறத தாவீது அங்க சொல்லி இருக்கிறது தான் நம்மளுக்கு உறுதிப்படுத்துறார். தொடர்ந்து 11 வரையும் படிச்சிருங்க. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்ப நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படைப்பு படைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதுதான் புதிய சிருஷ்டி. அது யாருடைய கையில படைக்கப்பட்டிருக்குன்னா, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை வைத்து அவருடைய கையில படைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி படைக்கப்படுற படைப்புல நாம் ஒரு புது சிருஷ்டியா படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுல நமக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கு. இந்த புது சிருஷ்டிக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கு. அந்த புது சிருஷ்டிக்கான வேலையை இந்த மாமிச சரீரத்துல செஞ்சு முடிச்சிங்கன்னா தான் அந்த புது சிருஷ்டியானது முற்றிலும் உயிர்த்தெழுந்த ஆவியில போகும்பொழுது நித்திய இலைப்பாறுதல்ல பிதாவாகிய தேவன் இலைப்பாறுதலில் நித்திய இலைப்பாறுதலில் இருப்பது போல நாமும் பிதாவுக்கு ஒத்த கிறிஸ்துவுக்கு ஒத்த நித்திய இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியும் என்ற ஒரு வாக்குத்தத்த நம்பிக்கையோடு விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இலைப்பாறுதலில் இப்பொழுதே பிரவேசித்திருக்கிறோம். இது ஒரு சாம்பிள் மாதிரி தான். நான் சாம்பிள்ங்கிற வார்த்தை பைபிள்லாம் இல்லை. நம்மளுக்கு இந்த சத்தியத்துக்குள்ள ஒரு ஆறுதல் நிம்மதி கிடைக்குது இல்லையா? மனசளவுல ஒரு சில செயல்பாட்டிலையும் ஆறுதல் கிடைக்குது இல்லையா? அது நித்தியத்துக்கும் நிரந்தரத்துக்கும் கிடைக்க போறது எங்க? பரலோகத்துல, பரலோக காணான்ல. அதை அடையத்தக்க ஒரு வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறோம். முழு கிறிஸ்தவமே இதை பத்தி அறியாத ஒரு தன்மையில இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஏதுவாக செயல்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வாசிங்க 12. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. 13 வரை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே அந்த கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்புல அவருடைய வசனம், நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய ஊன், நம்முடைய ஜாயிண்ட், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஊடுருவி போய் உள்ளறிக்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை விசுவாசிச்சதுனால அந்த இலைப்பாறுதலுக்குள்ளும் பிரவேசிச்சிருக்கிறோம். நித்திய இலைப்பாறுதல்
நிச்சயமாகவே கிடைக்கும் என்ற உறுதியோடு இந்த இருபுறமும் தீட்டப்பட்ட வசனம்தான், சத்தியம்தான் நம்மளை எல்லா வகையிலும் பரிபூரணத்துக்குள், பரிசுத்தத்துக்குள் வழி நடத்துகிறதாய், பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறதா இருக்கிறதுங்கிறதுல இந்த இளைப்பாறுதலும் அதற்குள் நித்திய இளைப்பாறுதலாக நாம் பெற இருக்கிறத உறுதியாய் நம்பி அதற்குரிய கிரியையிலே செயல்பட்டு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக.